அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணுக்கு வயசு 26 வயசு 1 மாசம் 17 நாள் ஆகுதுங்க. இந்த பொண்ணு நம்மகிட்ட என்ன கேட்டாப்புலனாக்கா, சார் இந்த மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இந்த லவ் பெற்றோர் அக்செப்ட் பண்ணிட்டு அதை அரேஞ்ச் மேரேஜா பண்ணி தருவாங்களா? அதாவது என்னோட காதலை பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டு அதை அரேஞ்சு மேரேஜா நடத்தி கொடுப்பாங்களா? அதை நினச்சி ஒரு பயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க. சரி, இந்த பெண்ணோட பிறப்பு லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய லக்னமா அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க? கும்பம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 3ஆம் வீடான மேஷத்துல இருக்காரு. இவருக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு? பூரட்டாதி 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். அவரு 2ஆம் வீடான மீனத்துல இருக்காரு. ஓகே, இந்த லக்னாதிபதி சனி பகவான் இந்த கும்பத்துல 10 வருஷம் ஆட்சி பண்ணுவார். 10 வருஷம்ன்றது 4 அக்டோபர் 2014 இருந்து 3 அக்டோபர் 2024 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுவார். அதாவது 1 சுயஸ்தானத்துக்கும் 12 அப்படின்ற விரயஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 3ல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகரோட முயற்சி, கம்யூனிகேஷன் இது எல்லாமே விரயத்துக்காகவே இந்த 10 வருஷமே இருக்கும். சரி, இந்த சமயத்துல இவர் காதலை பத்தி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லைங்களா? நட்சத்திராதிபதி யாரு? குரு பகவான். கோச்சாரத்துல ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்துக்கு கலஸ்திரஸ்தானமா 7ஆம் வீடா எது வருதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் வருது. ஓகே, இந்த விருச்சிகம் ஏஎல்பிக்கு 10ஆம் வீடு. விருச்சிகத்தோட லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல 5ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. அப்ப இந்த சமயத்துல ஜாதகருக்கு தன் காதல் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்துல இருக்காரு. காதல் திருமணம் காதலிக்கிறது திருமணமா, நிச்சயப்பட்ட திருமணமா முடியுமா அப்படின்ற ஒரு அழுத்தத்தில் இருக்காரு. அதை பத்தின கேள்வி கேட்டது சரின்னு வருது. சரி, இப்ப இவரோட காதல் எப்படிப்பட்ட திருமணமா மாறும்? பெற்றோர்கள் எந்த காலகட்டத்தில் ஏத்துக்கிட்டு திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்றத அதான் அவரோட கேள்வி. இப்ப அதை நம்ம பார்க்கும்போது இப்ப இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க? புரட்டாதி 3. இது எப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி அக்டோபர் 2024 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல 3ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியன் இந்த கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்காரு? 8ல போயிட்டு இருக்காரு. இவரோட சுய ஜாதகத்துல 6ல இருக்காரு. இந்த 2லயுமே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஜாதகரே முயற்சி செய்து வம்பு வழக்கு இதெல்லாம் உண்டாக்கிப்பாரு. அதோட 7ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியனும் இதே இடத்துல தான் இருக்காரு. அதாவது ஜாதகத்துல 5லயும் கோச்சாரத்தில் 8லயும் இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் எதுவுமே நடக்காது. நவாம்ச புள்ளியும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல போயிட்டு இருக்குங்க. ஸோ மிதுனத்துல போகும்போது காதல் திருமணம். 7ஆம் பாவக அதிபதி 8ல சம்மந்தப்படுறதுனால மறைந்து போய் திருமணம், அதாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலகட்டம் பூரட்டாதி 3 போகும்போது சாதகமா இல்லை. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் ஓடி போய் மறைஞ்சு போய் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னம் மாறுது. எப்ப மாறுதுனாக்க 3ஆம் தேதி அக்டோபர் 2024 அப்புறம் இவருக்கு லக்னம் மாறுது. அதாவது ஏஎல்பி லக்னம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகுது வச்சுங்களா. அப்ப லக்னாதிபதி சனி, மீனத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் வச்சுங்களா. அப்ப மீனத்துக்கு போகும்போது லக்னாதிபதி குரு பகவான். இயங்கும் நட்சத்திரமா அவருக்கு என்ன போயிட்டு இருக்குங்க? பூரட்டாதி 4 போயிட்டு இருக்கு. பூரட்டாதி 4 நட்சத்திராதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. அப்ப 3ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியன் 5ல இருக்காரு. கோச்சாரத்துல 7ல இருக்காரு. இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4 போகும்போது 7ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியனும் 5லயும் கோச்சாரத்துல 7லயும் இருக்காரு. அப்ப எதிர்பாராத காதல் திருமணம். பூரட்டாதி 4 போகும் காலமான இந்த 3 அக்டோபர் 2024 இருந்து
13 நவம்பர் 2025 வரைக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து வயசு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 வருஷம் 2 மாதம் 2 நாள் ஆகுங்க. அப்போ எதிர்பாராத காதல் திருமணம் ஆயிடும். நவாம்சமும் வந்து இதில் போயிட்டு இருக்குனாக்கா 1 2 3 4 5ல் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து எதிர்காலம் வச்சுங்களா. சரி, அடுத்த நட்சத்திரமா அப்போ உத்திரட்டாதி 1 வரும்போது இது எப்போ வரும்னாக்கா 13 நவம்பர் 2025 24 டிசம்பர் 2026 வரைக்கும். அப்போ வந்து நவாம்சம் வந்து என்ன வரும்னாக்கா நவாம்சம் 6ல் போகும், எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கோம். சாரி, இதுக்கு முன்னாடி வந்து புரட்டாதி 4 போகும்போது நவாம்சம் வந்து இறந்த காலத்தில் இருக்கும், அதாவது கடந்த காலம். இப்போ வந்து நவாம்சம் 6 வந்து எதிர்காலத்தில் போகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து காதல் திருமணம் தான், ஆனாலும் மறைந்து போய் திருமணம் செஞ்சுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த புரட்டாதி 4 போகும் காலத்திலையும் வந்து பெற்றோர்கள் வந்து திருமணத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி, அடுத்த நட்சத்திரமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2. இந்த உத்திரட்டாதி 2ஓட காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர் 2026 3ஆம் தேதி பிப்ரவரி 2028 வரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வயசு வந்து 28 வயசு ஆயிடுங்க. நவாம்சம் எங்கே போயிட்டு இருக்கும்? 7ல் போயிட்டு இருக்கு, நிகழ்காலத்தில் போயிட்டு இருக்கு. 7ஆம் பாவகம் தொடர்புடைய சூரியன் 5லையும் கோச்சாரத்தில் 10லையும் இருக்கார். அப்ப 7ஆம் பாவகம் தொடர்புடைய அதிபதி 5ஓட சம்மந்தப்பட்டுச்சுன்னா எதிர்பாராத காதல் திருமணம். கோச்சார சூரியன் 10ல் இருக்காரு ஆச்சுங்களா. அது வந்து குடும்பம்னு சொல்ற 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு, புரியுதுங்களா. 7ஆம் கோச்சார சூரியன் 10ல் இருக்காரு ஆச்சுங்களா. உத்திரட்டாதி 2 போகும்போது இது வந்து குடும்பம்னு சொல்ற 2ஆம் வீட்டுக்கு வந்து 9ஆம் வீடான பாக்கிய தந்தை ஸ்தானம். அதனால அதே போல 7ஆம் வீடான கன்னிக்கு வந்து 4ஆம் வீடா வருவார். 7ஆம் வீடான கன்னிக்கு வந்து இந்த சூரியன் வந்து 4ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ நவாம்ச புள்ளியும் நிகழ்காலத்தில் போகுது ஆச்சுங்களா. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க காதலை வந்து இவரோட அப்பா வந்து ஏற்றுக்கிட்டு அவர் வந்து அவங்க அம்மா, ஏன்னா 7க்கு 4ல் இருக்காரு சூரியன், இந்த அப்பா வந்து காதலை ஏற்றுப்பாரு. அது ஏற்றுக்கிட்டு அவங்க அம்மாவை இந்த பெண்ணோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அதன் மூலம் இவங்களோட காதல் திருமணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறிடும். ஸோ அதனால் நாம் அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னோம்னா, நீங்கள் அவசரப்படாதமா, உத்திரட்டாதி 2 வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உத்திரட்டாதி 2 ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து உங்களோட திருமணத்தை வந்து உங்களோட காதலை வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஸோ நம்ம அட்சய லக்ன பத்ததியில் எந்த காலகட்டத்தில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் பண்ணுறாங்களா, இந்த காதல் திருமணம் வந்து பெற்றோர்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இல்லை நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, எந்த மாதிரி திருமணம் நடக்கும் போன்ற எல்லா விதமான நிகழ்வுகளும் மிக துல்லியமாக தெரியுங்க, அதுவும் வித்து அந்த டைம் பீரியடோட. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பத்ததி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் என் குலதெய்வத்துக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மீண்டும் வேற ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.